ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் 3ஆம் திருப்புதல் தேர்வு 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 1 மார்க் கொஸ்டின் நம்பர் 13 பார்க்க போகிறோம். சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஓர் உருளை, ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோளத்தின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் விட்டமும் உயரமும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உருளை, கூம்பு, கோளம் இந்த 3 கன அளவுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு எழுதணும். உருளையின் கன அளவு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹச் கன அலகுகள். கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் இன்று ஹச் கன அலகுகள். கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன? 4/3 இன்று பை ஆர் கியூப் கன அலகுகள். இப்போது இது எல்லாத்துடைய விகிதம் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 3 கன அளவுகளையும் இஸ்ட் வச்சு எழுதணும். பை ஆர் ஸ்கொயர் இன்று ஹச் இஸ்ட்டு 1/3 இன்று பை ஆர் ஸ்கொயர் ஹச் இஸ்ட்டு 4/3 இன்று பை ஆர் கியூப். இதில் இந்த பை ஆர் ஸ்கொயரும் இந்த பை ஆர் ஸ்கொயரும் இந்த பை ஆர் கியூப்பும் 5r ஸ்கொயர் தான் கேன்சல் ஆகும். ஸோ ஆர் மிச்சம் 1 இருக்கும். இங்கெல்லாம் ஆர் ஸ்கொயர் தான் இருக்குது, இதில் மட்டும் ஆர் கியூப் இருக்குது. ஸோ இதில் ஆர்னும் இருக்கும். அப்போ மிச்சம் என்னெல்லாம் இருக்குது? இதில் ஹச் இருக்குது. ஹச் இஸ்ட்டு இதில் 1/3 இன்று ஹச் இஸ்ட்டு 4/3 இன்று ஆர். இப்போது இதில் சமமான விட்டம் உயரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஹச் ஈக்குவல் டு 2rங்கிற ஃபார்மெட்டு வந்துடும். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க. ஹச் இஸ்ட்டு 1/3 இன்று ஹச் இஸ்ட்டு இதை மட்டும் 2/3 இன்று 2rன்னு எழுதலாமா? ஸோ அந்த 2r இருக்க இடத்துல ஹச்ன்னு போடலாமா? ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா ஹச் இஸ்ட்டு h/3 இஸ்ட்டு 2h/3 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டுக்குமே பகுதி சேமாக இருக்குது, ஆனால் இதில் பகுதி சேமாக இல்லை. ஸோ மேலேயும் கீழேயும் 3ஆல் பெருக்கலாமா? இந்த ஹச் எல்லாமே கேன்சல் ஆயிரும். இந்த ஹச்சு இங்கே ஒரு ஹச்சு இங்கே ஒரு ஹச்சு. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா 1 மேலே இங்கேயும் 3ஆல் பெருக்கிடுவோமா இதில்? ஸோ இதில் 3/3 இஸ்ட்டு 1/3 இஸ்ட்டு 2/3. இந்த ஹச் எல்லாமே கேன்சல் ஆயிரும். இப்போது இந்த 3 எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ 3:1:2ன்னு கிடைக்கும். 3:1:2. ஸோ ஆன்சர் டி 3:1:2. கொஸ்டின் நம்பர் 14. முதல் 20 இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல் 20 இயல் எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n = 20. ஃபார்முலா என்ன? சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் டிவைடட் பை 12. ஸோ n இருக்க இடத்துல 20 போட்டோம் அப்படின்னா 20 ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் டிவைடட் பை 12. 20 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 400 கிடைக்கும். ஸோ 400 மைனஸ் 1 இஸ் டிவைடட் பை 12. 400லேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 399 இஸ் டிவைடட் பை 12. ஸோ 399 இஸ் டிவைடட் பை 12. இது 3வது டேபிளில் போகும். ஸோ 4 3 12, 1 3 3,
மும்முனா 9 மும்முனா 9. ஸோ ஒரு நாள் 4 முன்னாங்க 12 மிச்சம் 1 முன்னாங்க 12 மிச்சம் 1. ஸோ இது கூட 0 சேர்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு புள்ளி வைக்கணும். 2 நாள் 8 மிச்சம் 2 0 5 20. ஸோ 33.25. ஸோ ஆன்சர் சி 33.25. தேங்க்யூ.